நேத்து ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த நியூஸை பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஷாக்கு, கன்ஃபியூஷன் வேற. ஏன்னா இதே கூட்டம் தான் கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்டேஜ்ல சொல்லிச்சு, வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு 1000 ரூபாய் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு இலவச பயணம் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் இலவச மாத்திரம் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிச்சு. இதுல வேற அந்த கட்சியோடைய முக்கியமான நிர்வாகி சொன்னாரு, 1000 ரூபாய்லாம் பாசிபிளா, திராவிட மாடல் அரசு திட்டம்லாம் பாசிபிளே கிடையாதுன்னாரு. ஆனா அதே கட்சி தான் நேத்து மகாபலிபுரத்துல அவருடைய தலைவர் திராவிட மாடல் அரசு திட்டத்துக்கு சாதனை கூட்டம் நடத்தியிருக்காரு. என்னடா இப்படி சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, அந்த கால சினிமால எல்லாம் வந்து ஒரு ஹீரோ வந்து வேற எங்கேயா போறாரு, மாறு வேஷத்துல போகணும்னா ஒரு மருவை ஒட்டிட்டு போவாரு. டிவில இருந்து பாக்குற நம்மளுக்கு தெரியும், ஏண்டா இது அவரு தானடான்னு. ஆனா கூட இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவரே இல்லாத மாதிரி நினைச்சுப்பாங்க. அதேதான் நேத்து நடந்தது. நேத்து விஜய் சார் வந்து திராவிட மாடல் அரசு திட்டத்தை சொல்றாரு, காப்பி பேஸ்ட் பண்ணி. கீழே இருக்க தற்கூரி கூட்டம்லாம் புதுசா சொல்றாரு எங்க தலைவர், புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி கை தட்டுதுங்க. ஏண்டா கொஞ்சமாவது இது வேணாமாடா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நீ உதவித்தொகை திட்டம்ன்ற, விடியல் பயணம் திட்டத்தை வெற்றி பயணம்ன்ற, நம்மளுடைய புதுமை பெண் திட்டத்தை வந்து காமராஜர் கல்வி திட்டம்ன்ற, சுய உதவி குழுன்னு ஒண்ணு பேசினாரு சார். விஜய் சார், நீங்க சொல்றீங்கல்ல சுய உதவி குழு திட்டம், சுய உதவி குழு, அந்த சுய உதவி குழுவை எடுத்துட்டு வந்தவரே நம்மளுடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். ஒத்துக்கோங்க சார், நீங்க திராவிட மாடல் அரசின் சாதனை இல்லாம உங்களால மக்களை சந்திக்க முடியாதுன்னு ஒத்துக்கோங்க. ஏன்னா அப்படி மீறி நீங்க சந்திச்சீங்கன்னா நீங்க தோல்வி அடைஞ்சிருவீங்கன்ற பயம் உங்களுக்கு. நீங்க என்னதான் பண்ணாலும் தமிழகத்துல உங்களுடைய பருப்பு வேகாது. ஏன்னா திராவிட மாடல் அரசின் சாதனை இல்லாம தமிழகம் இல்லை. தமிழக மக்களுக்கான ஒரே அரசு திராவிட மாடல் அரசு.